பாலஸ்தீனத்தில் நடக்கிற இனப்படுகொலை எதிர்த்து உலக நாடுகள் மொத்தமும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தும். உலக நாடுகள்லாம் அந்தந்த நாட்டு அரசாங்கம் இல்லை, அங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்துட்டு போராட்டம் நடத்துகிறாங்க பெரிய அளவில். உலக நாடுகள்னாக்கா ஐரோப்பா, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் கிழக்கு கீழ்த்திசை நாடுகள்னு சொல்லுவாங்க. கொரியா, வியட்நாம், இந்த மாதிரி ஜப்பான்லாம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. இது எல்லா நாட்டு மக்களும் தனித்து பிற அளவில் கூடி இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காசா மக்களை வந்துட்டு மனிதாபிமானமே இல்லாமல் ஒரு மிருகத்தனமான கொலைகள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சீனாவே வந்துட்டு இதை ஒரு தீவிரவாத செயல்பாடாக தான் சொல்லுது. வெறும் தீவிரவாதம் மட்டுமல்ல, இது ஒரு வன்முறை வெறியாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் அறிவிச்சிருச்சு, இன்னும் சில ஐரோப்பிய நாடுகளும் அறிவிச்சிருக்குது. ஆனால் இத்தாலி அப்படி அறிவிக்க முடியாதுன்னு சொன்னதுனால இத்தாலியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. 2ஆம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவில், அதாவது ஹிட்லரால் பாதிக்கப்பட்ட இந்த யூதர்களை மொத்தமாக சேர்த்து 1947 இதே பாலஸ்தீனத்தில் அவங்கள குடியமர்த்துறாங்க. அப்போ பாலஸ்தீன மக்கள் இவர்களை சந்தோஷமாக வரவேற்று தங்களோட இவங்களையும் தங்கள் இனமாக சேர்த்து தங்களோட அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல நடந்த தவறு இன்னைக்கு அந்த மண்ணில் இருக்கிற மக்களையே இப்படி அலைய விடுறாங்க பாருங்க. இதுதான் இஸ்ரேலுடைய அரசாங்கம் செய்கிற கொடுமை. 2 வருஷத்துக்கு மேலே இந்த போர் நடந்துட்டு இருக்குது. அந்த ஹமாஸை இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பாலஸ்தீனத்தில் இருக்கிற அப்பாவி மக்களையும், அதாவது இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் என்ன பாடுபடுத்துறானுங்க பாருங்க. அவங்களுக்கு கொல்றது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற மக்களையும் பட்டினி போட்டு சாகடிக்கணும் அப்படின்ற ஒரு வக்கரமான ஒரு புத்தி அந்த இஸ்ரேலுக்கு இருக்கு. இஸ்ரேல் தான் அந்த பிரதமருக்கு. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னாக்கா, இந்த பாலஸ்தீனத்தை சுற்றிலும் முஸ்லீம் நாடுகள் தான் இருக்குது, அரபு நாடுகள்னு. அவனுங்களை தங்களை அரபின்னு பெருமையாக பேசிக்குவானுங்க. ஆனால் ஒரு பருக்க அரிசி கூட இந்த பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கல. எவ்வளவு வக்கரம் பிடிச்சவனுங்க பாருங்க. அரபு நாடுகள்னு நான் சொல்றது அரபு மக்களை இல்லை, அந்த அரபு நாட்டை ஆள்ற மன்னர்கள்னு சொல்லிக்கிற மந்திகள் மல்லாந்து கிடக்கிறானுங்க. 3 வேளை தின்னுட்டு இந்த பள்ளைங்க படுற கஷ்டத்தை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. கோடி பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா மஜ்பூஸு மஸ்கூலுன்னு நல்லா மொக்குன்னு மொக்கி தின்னுட்டு மல்லாந்து கிடக்கிறானுங்க. யாரு? அரபு நாட்டு அதிபர்களை சொல்கிறேன். இது மாதிரி குழந்தைகள்கிட்ட போய் தான் வீரத்தை காட்டுறவனெல்லாம் ஒரு நாட்டுக்கு அதிபராக எப்படி ஏற்றுக்க முடியும்? இஸ்ரேல் மக்கள் இவனை எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வேண்டாம், நீ தொலைஞ்சு போன்னு. ஆனால் அவன் நகர மாட்டேங்கிறான். அந்த சீட்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். இவனுங்களோட இந்த புத்தி தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த இனம் நாடோடியாகவே அலைஞ்சது. அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. இவனுங்கள்ட்ட இன்னும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க, ஈரான் இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்த உடனே அந்த மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் உடனே நாட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. அதாவது இவங்க புத்தி என்னன்னாக்கா, தான் இனமே அழிஞ்சாலும் தான் மட்டும் பொழைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேவலமான புத்தி. அவன் நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுனாக்கா தன்னை காப்பாற்றிக்க தான் முதல்ல நினைப்பான். அதாவது இவனுங்க காலாகாலமாக பல ஆயிரம் வருஷங்களாக இவனுங்க சொந்த நாடு இல்லாமல் இருந்தவனுங்க. அந்த டிஎன்ஏலேயே அந்த புத்தி கலந்து போச்சு. அதனால் தனக்குன்னு உள்ள நாடு தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டானுங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் சில வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களே நான் போருக்கு போக மாட்டேன்னு ஒப்பாரி வச்சு அலறத. இந்த மாதிரி அவங்களுக்கு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது துளியளவு கூட கிடையாது. அடுத்தவனுடைய உடைமைகளை அபகரிக்கணுமா அந்த வேலையை தெளிவாக செய்வானுங்க. ஈரான் கிட்ட செருப்படி வாங்கினோடனே வாழை சுருட்டிக்கிட்டு எப்படி உட்காந்துட்டானுங்க பாருங்கள். திருப்பி அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல, சும்மா சீண்டி பார்த்தானுங்க நம்ம வெயிட்டு காட்டலான்னு. திருப்பி அடித்த உடனே இவங்களால தாங்க முடியல. இதுதான் இவனுங்களோட புத்தி. இவனுங்களோட இந்த புத்தியால் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே இவனுங்க ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் துரத்தி அடிக்கப்பட்டானுங்க. சிலுவை போர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஒரு காலத்தில் மொத்த கிறிஸ்தவ நாடுகளும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய படை திரட்டி இவனுங்களை துரத்தி கொண்டே விட்டது. அப்படி அங்கன்னு சொல்லி செதறி ஓடி போயிட்டானுங்க அந்த காலத்தில். வரலாற்றில் சிலுவை போருக்கு அப்புறமா அவனுங்க வாங்கின மிகப்பெரிய அடி ஹிட்லர்கிட்ட தான். இந்த காசா போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலக மக்களுக்கு ஒரு பெரிய வேடிக்கை ஒன்று இருக்குது.
அதை நிச்சயமாக பார்ப்பாங்க இந்த உலக மக்கள். அப்போ இது போல் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற அதிபர்கள் எல்லாம் அரண்டு போவானுங்க. ஒரு மனிதன் தலைக்குள்ளே இப்படி ஒரு சாத்தான் நுழைஞ்சிட்டானாக்கா அந்த சாத்தான் அந்த மனிதனையும் நிம்மதியாக இருக்க மாட்டான், அவனை சார்ந்தவனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், மற்ற நாட்டு மக்களையும் மற்ற தேசத்து மக்களையும் படாத பாடுபடுத்தி எடுத்துருவான். இப்போ நாமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அந்த சாத்தானின் ஆட்டத்தை தான். இந்த சாத்தானின் ஆட்டம் எவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சிறிய ஆட்டம் போட்டவர்களை சின்ன பின்னமாகி போயிட்டாங்க, நம்ம கண்ணெதிரில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இவர் போடுற ஆட்டம் ரொம்ப பெருசு, பார்ப்போம் இது வேடிக்கை எங்கே போய் முடியுது. ஏறக்குறைய இவன் செய்த குற்றத்துக்கு சமமான குற்றம் தான் செய்கிறானுங்க இந்த வாய்ப்புத்தி இருக்கிற அதிபர்கள், அரபு நாட்டு அதிபர்கள். உலகம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காது, சில சமயங்களில் இறங்கி விளையாடவும் செய்யும். அந்த விளையாட்டு வெகு விரைவில் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்ப்போம்.